நேர்களே, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து மெல்ல மெல்ல தமிழக அரசியல் களம் அடுத்த சட்டமன்ற தேர்தல் நோக்கி அது 2 ஆண்டுகள் தொலைவில் இருந்தாலும் நகரத் தொடங்கி இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான நகர்வாக ஒரு முன்னெடுப்பை உச்ச நட்சத்திரம் என்ற அந்தஸ்திலிருந்து அரசியல் தலைவர் என்ற பிரவேசத்தை திரு விஜய் மேற்கொண்டு இன்று அந்த அடையாளத்தோடு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. கொஞ்சம் தான் அரசியல் பேசியிருக்கிறார். அதுவும் அரசியல் நம்ம அவருடைய சிறிய உரையிலிருந்து மெசேஜிங்கை பார்க்க முடிகிறதே தவிர அப்ரப்டா வெளிப்படையான அரசியல் என்பது அந்த உரையில இல்லை. இந்த நாட்டுக்கு எப்படி பல வல்லுநர்கள் தேவையோ நல்ல தலைவர்கள் தான் இன்னைக்கு அவசியமான ஒரு விஷயம். படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். இப்படி பொதுவான சில விஷயங்கள். அதை தாண்டி போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருப்பது ரொம்ப கவலைக்குரியது. அரசு என்ன செய்யணுங்கிறத தாண்டி மாணவர்களுடைய பொறுப்பு, இதையெல்லாம் பற்றி பேசியிருக்கிறார். பொய் பிரச்சாரத்தை பரப்புறவங்கள்ட்டேருந்து கவனமாக இருக்கணும். இப்படியான கருத்துக்களை திரு விஜய் பேசியிருக்கிறார். ரொம்ப ஒரு மாணவர்கள் மத்தியில் பேசுகிறார் அப்படிங்கிறதுனால ரொம்ப குறைவான அரசியல் தான் கேட்க முடிகிறது. ஆனால் அரசியல்வாதியாக அடையாளத்தோடு அவர் கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இதில் டீகோடிங் இருக்கக்கூடும். அவருடைய செயல் திட்டம் என்ன, எதை நோக்கி போகிறார், யாரை டார்கெட் பண்ணுறார், யாரை எதிர்க்கிறார், இப்படி கேள்விகள்லாம் எழாமல் இல்லை. தலைவராக முதல் நிகழ்ச்சி விஜய் எதிர்ப்பது யாரை விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கக்கூடிய விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல் அரங்கத்தில் திரு காரை செல்வராஜ் மதிமுகவின் சார்பாக மற்றும் திரு வீர விக்னேஸ்வரன் தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர். நான் திரு ஆர்கே கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திரு ஆர்கே, நம்பிக்கை தருதா அவருடைய வெல்பிகன் இஸ் ஹாஃப் டன்னு சொல்லுவாங்க. என்ன மெசேஜிங் பார்க்குறீங்க? இல்ல, இந்த டைம் கடந்து போயிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன். அது அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, கடந்து போச்சுங்கிறீங்க. ஆமாங்க, முடிஞ்சு போச்சுங்க. என்னங்க இது? இல்ல, 2021 வந்திருக்கணும். அந்த தேர்தல் தான் விஜயனுடைய தேர்தலா இருந்தது. அதுல வந்திருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஏனென்றால் இப்ப திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி என்று அந்த சமயத்துல மக்கள் இப்போ அதிமுக வேற வழி இல்லாம ஓட்டு போட்டதான் நான் பாக்குறேன். ஏனென்றால் அதுதான் ஒரு வயபிள் கட்சியா இருந்தது. அந்த டைம்ல வேற ஒரு வயபிள் கட்சி கிடையாது. 2019 மாபெரும் தோல்வி இவர்களுக்கு, எடப்பாடியினுடைய அதிமுகவுக்கு. அந்த ஒரு டைம்ல அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆனால் அதன் பிறகு அதாவது அரசியல் நகர்வுகள் அந்த டைம்ல ஆரம்பிக்கிறாரு விஜய். ஆனால் அப்பவே அவர் அனௌன்ஸ் பண்ணி 21 வந்திருந்தாருன்னா நிச்சயமாக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக அவர் உட்கார்ந்திருப்பார். இன்னைக்கு ஏன் தாமதம் நினைக்கிறீங்க? இன்னைக்கும் கூட ஏடிஎம்கேல முழுசா ஒரு செட்டில் ஆன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கா? ஆளும் அணி அளவுக்கு எதிரணி பலமாக இருக்கிறதா? சோ இந்த ட்ரபிள்ட் வாட்டர்ஸ்ல அவருக்கு வாய்ப்பு இல்லையா? இது இப்போ அவர் பார்க்கின்ற விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப கள்ளக்குறிச்சியில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதை ஒட்டி நிச்சயமாக இது ஒரு அரசியல் பயணம் என்பது எளிதாக இருக்கும் என்று நினைத்து வந்திருக்கிறார். ஆனால் அந்த காலத்துல அண்ணாமலையே காலி பண்ணியும் இந்த எடப்பாடி பழனிசாமி நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் கம்ப்ளீட்டாக ஸ்கோர் பண்ணி விட்டார். இந்த இத்தனை மக்கள் இறந்தது ஸ்கோர் பண்ணது என்று பேசுறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்படி இருந்தால் கூட இந்த ஒரு இஷ்யூல யார் ஸ்கோர் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க ஸ்கோர் பண்ணி விட்டார். அப்ப எனக்கு இருக்கின்ற அடுத்த கேள்வி என்னவென்றால், ஆகஸ்ட் 4 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. விஜயனுடைய படம் ரிலீஸ் ஆக போறது. அப்ப அதற்காக ஒரு பில்டப்பாகத்தான் இந்த அரசியல் பிரவேசம் என்ற பேச்சுகள் இருக்கு இல்லையா? ஏறத்தாழ ஒரு ரஜினியுடைய பணியில வர்றாரா என்ற கேள்வியும் என் மனதில் இருக்கிறது. இன்னமும் கூட அவர் லாங் டேர்ம் அரசியலுக்கு வராராங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? ஆமா, வேற ஆர் யூ சீரியஸ்னு கேக்குறேன். அதாவது உங்களுக்கு களம் என்பது இப்ப 96 ரஜினி வந்திருந்தால் நிச்சயமாக ரஜினியுடைய கட்சி அங்க ஜெயிச்சிருக்கும். 96 நாம இப்ப பேசுறதுல என்ன அர்த்தம் இல்லை என்றெல்லாம் பேசுறதுல ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஃபேர். ஏன்னா நாம அங்க இருந்தோம். அந்த களத்துல நான் என்னை போன்றவர்கள் இருந்தார்கள். ரஜினியுடைய அந்த வரவேற்பை பார்த்தவன் நான். ரஜினி தான் தமாகவுக்கும் திமுகவுக்கும் ஓட் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். இன்னொரு முறை ஜெயலலிதா உட்கார்ந்தால் தமிழகத்தை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது என்றெல்லாம் அவர் வசனம் பேசினார். அந்த டைம்ல ரஜினி வந்திருந்தால் அது நிச்சயமாக அவர் தலைவராயிருப்பார். அதை விட்டு போட்டு அவர் 2016 இல்லைன்னா 2019 களம் காண வேண்டும் என்று யோசித்தனாலதான் அவருக்கு பல பிரச்சனைகள் வருகிறது. அதன் பிறகுதான் நாம சூப்பர் ஸ்டார் அந்த ரஜினி சூப்பர் சங்கியா ஆயிட்டு மாறிவிட்டார். அதற்கு அனைவருக்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒரு டைம் இருக்கிறது, ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கிறது. இந்த அரசியல் சூழ்நிலை என்பது நிச்சயமாக விஜய்க்கு 2021 இருந்தது, இப்போது கிடையாது. ஓகே, நம்ம மேற்கொண்டு பேசலாம். திரு விக்னேஸ்வரனுக்கு பதில் சொல்ல வருவீங்க. அதற்கு முன்னாடி திரு செல்வராஜ், உங்களுடைய அசஸ்மெண்ட்டையும் கேட்க விரும்புறேன். நீங்க நீண்ட கால அரசியல் இருக்கிறவரா? அவருடைய உரை அதுல முழுமையான அரசியல் உரைன்னு சொல்ல முடியாது. மாணவர்கள்ட்ட பேசியிருக்கார், அங்கங்க அரசியல் கருத்துக்கள் இருந்திருக்கு. எப்படி பார்க்கல? என்னுடைய விமர்சனங்கள் இந்த நிகழ்ச்சி குறித்தான என்னுடைய பார்வையை பதிவு பண்ணுறதுக்கு முன்னால்
2026 24 பாராளுமன்ற தேர்தலே நாங்கள் நிற்கலை தமிழக வெற்றி கழகம். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் களம் காணப் போகிறோம் என்று அறிவித்துவிட்டு இன்றைக்கு தலைவர் என்ற தகுதியோடு ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் அரசியல் பயணத்தினுடைய முதல் கூட்டமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறது தான் நம்ம விமர்சனத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டார். இப்போது தளபதி என்கிற பின்னாலே வந்து ஒலித்த பாடல்கள், விஜய் நடந்து வருகிற பொழுது துபாயிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 7 அடி உயர பவுன்சர்ஸ் பின்னால் எல்லாம் துபாயிலேருந்து வந்தாங்களா, இங்கே லோக்கல் ஆளுங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பெரிய செக்யூரிட்டியோட படைபலத்தோடு வந்து மாணவராக வந்துன்னு அந்த அரங்கத்தில் நுழைகிற பொழுது இருந்த அந்த ஒரு பில்டப்பெல்லாம் பார்க்குற பொழுது எனக்கு கொஞ்சம் உற்சாகம் இருந்தது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கி முதல் கூட்டம் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் கலக்கிற போகிறாருன்னு. இங்கே பேசினவங்க சொன்ன வரைக்கும் தளபதியே அதிபதியே 26 வயதில் குஷி 2026 சட்டமன்றம் உனக்குன்னு இந்த சராசரி அரசியல் இயக்கங்கள் போகிற முழக்கங்கள் தான் அங்கே முழுமையாக கேட்டது. அதையும் தாண்டி அவருடைய பேச்சில் என்ன சாராம்சம் இருக்கிறது வந்து முதல்லிருந்து இறுதி வரை பார்த்த பொழுது ஒரு ஏமாற்றம் மிஞ்சியது. அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார், ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்த இந்த இடத்துல நிற்கிற பொழுது நண்பா, நண்பீஸ், குட்டீஸ், என் நெஞ்சில் குடியிருக்கும், உடனே விசில் சத்தம், இது வந்து ஒரு இலகுவாக ஒரு நடிகன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லுகிற வார்த்தைகள் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவராக வந்ததற்கு பிறகு அதிலிருந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கான பார்வையை அதெல்லாம் ஓகே, அந்த காலம் மாறினாலும் எண்ணங்கள் தேவைகளும் மனிதர்களுக்கு என்றைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. தேவைகள் என்றைக்கும் மனிதனுக்கு பூர்த்தியாகதில்லை. தேவைகள் என்பது அதிகரித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் 90s கிட்ஸும்பிங்க, 2000 கிட்ஸும்பிங்க, அந்த கிட்ஸ்கிட்ட ரொம்ப நெருங்கி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நமக்கு இருக்கிற சிந்தனை கூட அந்த குழந்தைகளுக்கு இல்லாத குழந்தைகள் தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரவிட்டுட்டு நிறையா சொல்ல வந்தவர் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தை தடுமாற்றங்களை பார்த்து அப்புறம் வந்து திடீர்னு நீங்கள் கைடன்ஸ் எடுக்கணும், கவுன்சிலிங் போகணும், நான் ஐ வாண்ட் டு ஷேர் சம் மை கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் டிமாண்ட் இருக்கும், அந்த எது டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டை பொறுத்து தான் நம்மன்னு ஆரம்பித்தவர் ஏதோ இந்த கல்வி சம்பந்தமாக இந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய செய்தி, இந்த துறை டிமாண்ட் இருக்கு, இந்த படிப்பை படித்தா இவ்வளோ பெரிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நிறைய செய்திகளை பேசி அந்த மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக இது அமையும் என்று ரொம்ப ஆர்வத்தோடு என்னுடைய சீட்டினுடைய நுனியில் வந்து உட்கார்ந்த உடனே அரசியல் தெரிகிறார். என்ன டிமாண்ட் இன்றைக்கு, என்ன தமிழக அரசியல் டிமாண்ட் என்றால் தலைவர்களுக்கு டிமாண்ட் இருக்கு. அரசியல்ல மட்டும் இல்லைன்னு சேர்த்து சொல்றாரு. இல்ல, அது ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறது, அந்த வார்த்தைக்கான வலிமை எங்கே இல்லை. அதுக்கு பிறகு அடுத்த சப்ஜெக்ட் சேர்த்து பேசி இருக்கணும்ல. தலைவர்களுக்கு தேவை இருக்கிறது, நல்லா படிச்சவங்க வரணும். இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிறதுல 80% மிக அதிகமாக படித்தவர்கள். நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல, நான் அந்த விமர்சனத்துக்குள்ளே போக ஆரோக்கியமாக விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். மிகவும் படித்தவர்கள், ஆய்வறிஞர்கள், PhD பண்ணவங்க, டாக்டரேட் பண்ணவங்க, வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் என்று இன்னைக்கு சட்டமன்றமே படித்தவர்களால் நிரம்பி போயிருக்கிறது. ஜனநாயக அரசியலிலே பார்வையிலே படித்தவர்கள் மட்டும்தான் சிறப்பாக பயணிக்க முடியும் என்கிற அரசியல் பாதைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். என்னமும் மக்களுக்கான சேவை செய்ய வேண்டும் என்கிற மாணவர்கள்ட்ட பேசும்போது இல்ல அது வந்து பேசலாம் இல்ல. அப்ப என்ன, இப்போ படிக்காதவங்க எல்லாம் ஒன்றும் தெரியாதவங்கிற சிந்தனையை விதைச்சிடக்கூடாது இல்ல. படிக்காத மேதைகள் இல்லையான்னு எவ்வளவு நம்ம பேரை பார்த்திருக்கோம். அது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய விஷயம். அது மாணவர்கள் மத்தியில் ஒரு தவறான புரிதலை கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு பேசினவர் நீங்கள் அரசியல் வரணும், பொய் செய்திகளை நம்பாதீர்கள் என்று சொல்ல வந்துக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் என்ன சொல்ல போகிறான்னு போகும்போது ஹைலைட்டாக வந்து போதைப் பொருளில் வந்து நின்னார். அது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பத்தான் சின்ன வயசில் சொல்லும், ஐயா நீ சென்னைக்கு படிக்க போகிற, கூட்டாளி எல்லாம் பார்த்து நல்லவனா பார்த்து சேர்ந்துக்க, தப்பு தண்டா பண்ணிடாதே, நீ உன்னை நீ தான் ஏத்துக்கிறீங்க. விஜய் சொன்ன எங்க அப்பத்தா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து 35-40 வருடங்களுக்கு முன்னாலே எங்க அப்பத்தா நான் சென்னைக்கு படிக்க வரும்போது சொன்னது நினைவுக்கு வருது. 2000 வருஷமா ஐயன் வள்ளுவன் சொல்றதா சார். ஒரு அரசியல் தலைவன் என்ற ஒரு பாதையை பரிமளிக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக வருகிற பொழுது உங்களுடைய தலைமை நல்லா படிச்சவங்க வரணும்னு சொல்லுகிற பொழுது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, நீங்க என்ன இந்த மாணவர்களுக்கு உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்ல நரேட்டிவ் இல்ல, கன்வின்சிங்காவே சுத்தமாவே இல்ல. ஓகே, இன்னும் இதையும் தாண்டி அவர் நிறைய பேசி இருக்கணும்னு நிறைய ஆவல் இருந்தது. என்றைக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற அரசியலுக்கு வந்துட்டீங்க, அரசியலை கடந்த அரசியல் தலைவருங்கிற அந்தஸ்து வந்துருச்சு. உங்கள் பொற்கரங்களால் மாணவர்களுக்கு வைர மோதிரம், மகிழ்ச்சி, தவறு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு அரசியல் தலைவன் என்ற இடத்திற்கு வந்ததற்கு பிறகு உங்கள் பார்வையும் பயணமும் இஷ்யூ பேஸ்டா இருக்கணும். வாட் இஸ் த மெசேஜ்? இது வந்து ரொம்ப ஷாலோவா இருக்கு அப்படிங்கிறார். டு பேராஃப்ரேஸ் திரு விக்னேஸ்வரன், மிஸ் கஸ்தூரி அவர்களின் நிகழ்ச்சி காண்போடு வர இருக்கும்.
சார் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஆர்கே சார் வந்து சொன்னாங்க தமிழ்நாட்டோட இப்போ 2021 வந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து அதில் மாறுபடுறேன். எந்த அடிப்படையில் மாறுபடுறேன்னா 1971 எலெக்ஷனில் டிஎம்கே அலோன் 48% எடுத்திருந்தாங்க. 1971 எலெக்ஷனில் 183 சீட் எடுத்திருந்தாங்க. அதற்கப்புறம் கேக்குதா? நல்லா கேக்குது, தொடருங்க. 71ல 48% எடுத்திருந்தாங்க திமுக. 1971 எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிலோ 50% திராவிட பார்ட்டிகள், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே பார்ட்டி போச்சுன்னா அது 2024 எலெக்ஷன் தான். இந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் தான் டிஎம்கே 26 ஏடிஎம்கே 21 குமுலேட்டிவே 47% தான் வருது. இந்த அளவுக்கு பிலோ 50% இல்லை. நான் வந்து சொல்கிறேன் சிங்கிளாக டிஎம்கே ஏடிஎம்கேவோட பர்டிகுலராக அந்த பார்ட்டியை எடுத்த ஓட் பர்சன்டேஜ் ஹிஸ்டாரிக்கலாக 71 எலெக்ஷனுக்கு அப்புறம் 77லேருந்து 2024 வரையும் எந்த எலெக்ஷன்லையும் பிலோ 50% போனது கிடையாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். 1971 எலெக்ஷனுக்கு அப்புறம் 2024 எலெக்ஷனில் தான் பிலோ 50% போகுது. இது என்ன சொல்ல வருதுன்னா அரித்மெட்டிக்கலி பொலிட்டிக்கலி லீடர்ஷிப் வைஸோ இந்த 3 அடிப்படையிலையும் இங்கே ஒரு பிரைமரி ஃபோர்ஸ்க்கான ஸ்பேஸ் இருக்குது. அதைத்தான் இதோட டேக் அவேயா இருக்கு. அதாவது தமிழகத்துல ஒப்பீடு சரியா இன்னொரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து 24ல திமுக அணின்னு எடுத்துக்கிட்டா 50%க்கு மேல எங்கேயோ இருக்கிறாங்க அவங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு மதிமுகவுடைய ஓட்டு காங்கிரஸோடைய சதவீதம் அப்படின்னா அதுல திமுகவோடும் இன்க்ளூசிவ் தான். ஸோ நீங்க எடுத்த மெட்ரிக்ஸ் வந்து சரியானு தெரியல. நீங்க ஒரு மாற்று அணியை மட்டும் சொன்னா பரவாயில்ல, நீங்க கூட்டணி கட்சியெல்லாம் தனியா சேர்த்துறீங்க, அதான் பிரச்சனைங்க. இல்லை டிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் 7% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் மேட்டர். இங்கே ரூலிங் கவர்மெண்ட்டில் இருக்காங்க, ஸ்வீப் பண்ணியிருக்காங்க, எலெக்ஷனில் 40க்கு 40 அடிச்சிருக்காங்க. ஆனால் நார்மலாக லாஜிக்கலாக பார்த்தோன்னா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், பட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே மல்டி கார்னர் கண்டெஸ்ட்டில் வந்து டிஎம்கே அலைன்ஸ் ஒரு 10 பார்ட்டி அலைன்ஸு ப்ளஸ் காங்கிரஸ் கூட இருக்குது. காங்கிரஸ் பார்ட்டியோட ஓட் பர்சன்டேஜ் வந்து 4 இருக்கலாம் 5 இருக்கலாம். 2014 அவங்க தனியாக எடுத்த போது 4.5. இப்போ வாசன் அவர்கள்லாம் இல்லாமல் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அரித்மெட்டிக்கலி லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ரொம்ப ஆழமான விஷயங்கள் நம்ம ஆழமான விஷயங்கள் பண்ணி தராங்க. கமிங் டு தி பாயிண்ட், இப்போ 26 வந்து கரெக்டான சமயம். எதுக்கு நான் சொல்றேன்னா சரியான சமயங்கிறத தாண்டி இங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கு கிரவுண்டில். 1972ல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்போ எப்படி ஒரு அரசியல் சூழல் இருந்துச்சோ அதே சூழல் இருக்கு. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் உடஞ்சிருந்த டயத்தில் தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. அப்போ 4 முனை போட்டியில் தான் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனாங்க. அப்படி ஒரு மல்டி கார்னர் ஒரு பார்ட்டி ப்ளஸ் மற்ற எல்லா பார்ட்டியும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாத சூழல் தான் இருக்கு இப்போ தமிழக சூழல் அரசியல் சூழல்ல. இப்போ டிஎம்கே வந்து இப்போ பெரிய திமுகவுக்கு எதிரான எதிர்ப்புங்கிறது கூட்டணி தான் பறந்து பட்டிருக்கு, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு வரீங்க. இல்ல பறந்து பட்டிருக்குன்னு நான் சொல்லல. அவங்க கிட்ட இருக்கிற 10 கட்சி கூட்டணி அவங்கள பூதா ஒரு ஜெயிண்டா காமிக்குது. மற்றபடி டிஎம்கேவோட மிஸ்கவர்னன்ஸ் வந்து டே பை டே எந்த கவர்மெண்ட்னாலும் ஆன்டி இன்குபென்சி இருக்கும், டே பை டே அன்பாப்புலர் ஆகும். நம்ம கடந்த 3 ஆண்டுகளே பார்க்குறோம். சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அதாவது பஞ்சாப் மாதிரி பார்டர் ஸ்டேட்ஸில் பார்க்குற விஷயங்கள்லாம் தமிழகத்தில் பார்க்குது. தமிழகமும் ஒரு விதத்தில் பார்டர் ஸ்டேட் தான், மெரிடைம் பார்டர் இருக்குது. பட் லேண்ட் பார்டர் ஸ்டேட்ஸில் பார்க்க வேண்டிய விஷயம்லாம் சிந்தட்டிக் ட்ரக்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற அதனால தான் ட்ரக்ஸ் இஷ்யூ ரைஸ் பண்ணிருக்காருங்க. இது வந்து நான் உங்கள்ட்ட மீண்டும் வரேன். இது வந்து சோஷியல் இஷ்யூஸ். ஓகே, தலைவர் தளபதி அவர்கள் பொறுத்தளவுல go ahead finish your thoughts. தளபதி அவர்களை பொறுத்தளவுல மக்களின் குரலா ஒலிக்கிறார், எளிய மக்களின் குரலா ஒலிக்கிறார், குரலற்றவர்களின் குரலா ஒலிக்கிறார். அதனால தான் இந்த ட்ரக் இஷ்யூஸ் வந்து யார் இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து பாதிக்கப்பட்டவங்க யாரும் மில்லியனர்ஸோ பில்லியனர்ஸோ கிடையாது, பிலோ ஆவரேஜ் கூட கிடையாது. பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்க மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட குரலா ஒலிக்கிறார் தளபதி அவர்கள்.
ஓகே, நான் திரு ஆர்கே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக திமுகவை அட்டாக் பண்ணல, ஆளும் அரசு அட்டாக் பண்ணல. பட் அவருடைய செய்தி தொடர்பாளர் பேசுறதுலேருந்து கிடைக்கக்கூடிய தோணி அப்படிங்கிறது அவங்க வந்து டிஎம்கேவை பிரைமரி அப்போசிங் ஃபோர்ஸ், அவங்களை எதிர்த்து அரசியல் செய்ய வர்றாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு கரெக்டான யுக்தின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த அரசியல் களத்துல இருக்கும்போது நீங்க வந்து ஆளுங்கட்சியை வந்து அட்டாக் பண்ணித்தான் ஆக வேண்டும், எதிர்கட்சியை அட்டாக் பண்ணித்தான் ஆக வேண்டும், மத்தியில் இருக்கின்ற பாஜக எதிராக பேசித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அதை நீங்க பேசவில்லை என்றால், இப்ப நீங்க டிஎம்கே அட்டாக் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க வந்து மோடி அட்டாக் பண்ணலன்னா நிச்சயமாக தமிழகத்துல வந்து களமே கிடையாது, இடமே கிடையாது. ஏனென்றால் இங்க வந்து அண்ணாமலைக்கு ஒரு கமிட்டட் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. சிஏஏ மேட்டர்ல எங்க தலைவர் தளபதி அவர்கள் வந்து கடுமையான அறிக்கையை விட்டிருக்காங்க. மக்களை பிளக்கிற எந்த ஒரு பிளவுவாத திட்டங்களையும் எதிர்ப்போம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சிஏஏ கொண்டு வந்தது யாரு? பைடன்னா புட்டினா? அப்போ திமுக பிஜேபி எதிர்ப்பு, இதுதான் உங்களோட பொசிஷன் இல்லையா? திமுக எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு. ஆமா, ஒரு நிமிஷம் விக்னேஸ்வரன், இங்க வந்து இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறது. இது சிஏஏ வந்து இன்றைய நேற்று பிரச்சனை கிடையாது, 6 வருட காலத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை. நீட் என்ற ஒரு பிரச்சனை. நீங்க மாணவர்களை கூட்டு வச்சு உட்கார வச்சு நீங்க அவர்களுக்கெல்லாம் விருது வழங்குறீங்களே, அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் குறிப்பாக பாதிக்கப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா நீட்டை பத்தி ஒரு வார்த்தை பேசினாரா? இந்த அரசாங்கத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசினாரா? அதாவது எங்களோட ஸ்டாண்ட் இல்ல ஒவ்வொருத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் முடிச்சிடுறேன், விக்னேஸ்வரன், அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப இன்று இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் வந்து நாட்டில் முழங்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள். ராகுல் காந்தியோட மைக் ஆஃப் பண்றாங்க, மல்லிகார்ஜுன் கார்கேயனுடைய மைக் ஆஃப் பண்றாங்க. அவர்கள் நீட்டை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி இல்லாதனால டெல்லியில வந்து ஒரு ஏர்போர்ட்னுடைய அந்த முன்னாடி இருக்கின்ற அந்த கம்ப்ளீட்டாக ஷாமியானா விழுந்து அதுல வந்து பலர் பலியாகிறார். அந்த மாதிரி பல பிரச்சனைகள். இது நேற்று இன்றைய பிரச்சனை மட்டும் நான் சொல்லவில்லை, மாணவர்களை பாதிக்கின்ற எவ்வளவோ பிரச்சனைகள். அதுக்கு மட்டும் பதில் வாங்கிட்டு வரேன். ஆமா, பேசிக்கா வந்து if you attack DMK fine, you should attack DMK. ஆனால் நீங்க வந்து பாஜகவை அட்டாக் பண்ணவில்லை. சிஏஏ பிடிச்சு உட்கார்றதெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க. இன்னைக்கு பர்னிங் இஷ்யூங்கிறது நீட்டை பத்தி ஏன் பேசல, எழுதி கொடுக்கலையான்னு கேக்குறேன். ஃபுல் டைம் அரசியலுக்கு வந்தாச்சு இல்ல, நீங்க இன்னைக்கு ஃபுல் டைம் அரசியல்வாதி. அப்போ ஏதோ மாணவர்களுக்கு மத்தியில சமூக ரீதியா நம்ம வந்து பொதுவா பேசுவேங்கிற ஒரு லக்ஸரி இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது. ஸோ யூ வில் பி எக்ஸ்பெக்டட் டு டேக் பொசிஷன்ஸ் ஆன் இஷ்யூஸ். இன்னைக்கு நம்மளை சுத்தி இவ்வளவு பர்னிங் இஷ்யூஸ் இருக்கு, ஒரு அரசியல் தலைவர்ங்கிற அடையாளத்தோட மேடையில பேசுறீங்க. யூ ஹவ் நாட் அட்ரஸ் சோ மெனி. திரு விக்னேஷ், பிறகு நம்ம கஸ்தூரிட்ட விரிவாக. கண்டிப்பா நீட் உட்பட ட்ரக்ஸ் உட்பட மத்திய அரசோட பிளவுவாத விஷயங்களா இருக்கட்டும், மாநில அரசோட மிஸ்கவர்னன்ஸா இருக்கட்டும், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் கவர்மெண்ட், அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு மக்கள் அப்ரசன் பண்ற மாதிரி எந்த அரசு பண்ணாலும் ரூலிங் கவர்மெண்ட் பண்றப்ப அதை கண்டிப்பா எங்க தலைமை வந்து அதுக்கான கருத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா வருங்காலங்களையும் எளிய மக்களின் குரலா தளபதி. ஒரு வாரத்துல இன்னைக்கு குளோபல் ஹெட்லைன்ஸ்ல வந்த இஷ்யூஸ் கூட இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு பொசிஷன் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு அறிக்கை வந்திருக்கு, எவ்வளவு கருத்து சொல்லியிருக்கிறீங்க டைரக்ட்லி இல்லாட்டி த்ரூ ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் லைக் யூ? நீங்க ஒரு ஃபுல் டைம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சி அப்புறம் ஒரு மாநாடு அப்படிங்கிறதுக்காக இஷ்யூஸ் பொறுத்திருக்காது இல்ல? இல்லை, ஆல்ரெடி தளபதி அவர்கள் சொன்னாங்க எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மக்களை சந்திக்கிறோம்னு சொல்லி. அதோட முதல் படியாக தான் இப்போ மாணவர்களுக்கான பரிசளிப்பு, கல்வி பரிசளிப்பு நடக்குது. அதற்கப்புறம் மாநாடு, பொதுக்கூட்டம்னு அடுத்தடுத்த பணிகளை வந்து தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பாங்க. அதற்கான பணிகள் போய்கிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற ஸ்பீட்ல இல்லாமல் இருக்கலாம், பட் அதற்கான திட்டமிடல்களும் செயல்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் லாங் டேர்ம்ல பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க எதிர்பார்க்கிறப்போ நடக்கலைங்கிறதுக்காண்டி செய்யவே மாட்டோம்னு நீங்க ஒரு முன்முடிவுக்கு வர வேணாம். கண்டிப்பா ஆர்கே சார் சொல்ற மாதிரி எல்லா இஷ்யூஸையும், குறிப்பா மக்களை பாதிக்கிற சோசியல் இஷ்யூஸ் கண்டிப்பா எங்க தலைவர் அவர்கள் வந்து குரல் கொடுப்பாங்க. அதை நீங்க எதிர்பார்க்கலாம். மிஸ் கஸ்தூரி, இன்னைக்கு உரையை கேட்டிருப்பீங்க, இந்த ஈவெண்ட்டை பார்த்துருப்பீங்க. விக்னேஷ் சொல்றாரு நீங்க பாருங்க பொறுமையா செய்வோம் அப்படின்னு. எங்களோட ட்ராஜெக்டரியில கட்சியை அமைக்கிறதுக்கு, அதை லான்ச் பண்றதுக்கு ஒவ்வொரு கட்சி will take its own time in its own method. இது உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கா? இப்போ வந்து அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் தான் இலக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கே தெரியும். கட்சியை அனௌன்ஸ் பண்ணி ஏறக்குறைய ஒரு வருஷம், பிப்ரவரியில இருந்து கட்சியை அனௌன்ஸ் பண்ணி பல மாதங்கள் உருண்டோடிய நிலைமையில
இதுவரைக்கும் விஜய் அவர்கள் அவர் நேரடியாகவும் சரி, அவருடைய பேச்சாளர்கள் மூலமாகவும் ஸ்போக்ஸ் பீப்புள் மூலமாகவும் சரி, இதுவரை வந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளுக்கும் தங்களுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை. தங்களுடைய ஆதரவோ எதிர்ப்போ யாருக்கும் இல்லை. நீங்க பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுடைய இதுபடி போட்டுக்கோங்க அப்படின்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த இடைத்தேர்தலும் சரி, இப்போ விக்கிரவாண்டியும் சரி, எனக்கு தெரிஞ்சு இப்படியே போனா அடுத்தது உள்ளாட்சி தேர்தல்கள் வரும். அதுக்கும் சரி பட்டும் படாமலும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதை விட அதிகமாக முத்தாய்ப்போடு வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆனா அவர் எப்பவுமே இப்படி என்னோட ஆதரவு யாருக்குன்னு தெரிவிக்காம அப்படிலாம் இருந்ததே இல்லை. அவர் வரும் பொழுதே அவர் பல வருடங்கள் கலைஞருக்கு ஆதரவாக செயல்பட்டவர். திமுகவுல ஒரு டிஃபாக்டோவாக செயல்பட்டவர். கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதுல இருந்து தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட ஒவ்வொரு இடத்துலயுமே தெரிவிச்சவர். சோ நம்ம நேரடியா எல்லாரும் எம்ஜிஆரையே நினைச்சு பேசுறத நான் இங்க மறுக்க வேண்டியிருக்கு. இத்தனைக்கும் நான் இங்க விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சினிமா அளவில் மிகப்பெரிய ரசிகை மற்றும் இங்கேயும் அவருடைய சமூக ரீதியான இன்றைய கருத்துக்கு ஆதரவா பேசதான் நான் வந்தேன். பட் அத ஒரு வெல்விஷரா நான் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். விக்னேஸ்வரன் நினைக்க கூடும், இல்ல அவங்க கட்சியை நினைக்க கூடும். they have to choose their battles wisely. இல்ல விக்ரவாண்டி தேர்தல்ல அவங்களால போட்டியிட முடியாது. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கட்டமைப்பு வலுப்படுத்தணும். போட்டியிட வேணாம். பட் ஒவ்வொரு விஷயத்திலுமே எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி அப்படின்னு சொல்றத நான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வேறுபாட குறிப்பிட்டு காட்ட விரும்புறேன். இத நான் விமர்சனமா வைக்கல, ஒரு அப்சர்வேஷனா வைக்கிறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம்ங்கிறது மிக மிக நீண்ட பயணம். அவருடைய அரசியல் அனுபவம் ஏறக்குறைய விஜய் அவர்களோட வயதை ஒத்தது. அவர் காங்கிரஸ்ல ஆக்டிவா ஒர்க் பண்ணிருக்காரு, கிரவுண்ட்ல ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணாவோட சேர்ந்து திமுகவுக்கு வந்திருக்காரு, கலைஞரோட டிராவல் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு இடைத்தேர்தல்ல மட்டும் போட்டியிட்டு அந்த இடைத்தேர்தல்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல்ல தாங்க அவர் முதலமைச்சர் ஆனாரு. விஜய் அவசரப்படுறாரு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்ப அவங்க யாருமே 26ல சிஎம்னு முழக்கத்தெல்லாம் வைக்கல. இன்னும் கூட பாத்தீங்கன்னா அவர் ஒரு டார்கெட் குரூப்பாவே பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் வைக்கிறாங்க. சோ ஒரு லாங் டர்ம் ட்ராஜெக்டரியில போறாங்கங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வருது. எம்ஜிஆரோட கம்பேரிசன், எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பீடு பண்ணும்போது இதை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நீங்க எம்ஜிஆர் யாருமே எம்ஜிஆர் கிடையாதுங்க. யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் கிடையாது. விஜய் அவர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அவரே இன்னைக்கு ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு, உங்களுடைய அடையாளத்தை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காதீர்கள் அவரே சொல்லியிருக்காரு. அவருக்கான தனித்துவமான அடையாளத்தை இன்னைக்கு அவர் வெளியிடுவார். போதைப்பொருள் விஷயத்த அவர் சொன்ன போது ஆர்கே அவர்கள் சொல்றாரு திமுகவை விமர்சிச்சுட்டாரு அப்படின்னு. அங்கேயுமே நான் வேறுபடுறேன். போதைப் பொருளை பத்தி பேசினா அவரே சொல்றாரு அத இங்க அதற்கான மேடை இதுவல்ல, ஆளுங்கட்சியை பத்தி பேச வேண்டிய மேடை இது இல்ல, நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு ஒரு சமூக உரையாதான் இதை நான் பாக்குறேன்னு தவிர, போதை பொருள்னு சொன்னாலே உடனே உங்களுக்கு நெஞ்சம் குறுக்குது குத்துது அப்படிங்கிறது அது அவங்களுடைய வாக்குமூலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய விஜய் அவர்கள் விஜய் சொல்லல, விக்னேஷ் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி நாங்க அட்டாக் பண்ணோம் அப்படின்னாரு. மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் கொடுத்திருக்காரு. எனக்கு அது ஏமாற்றம். ஏன்னா இன்னும் அப்படி கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துருது. அசம்பிளிங்கிறது அவ்வளவு தூரத்துல எல்லாம் இல்ல. இன்னையில இருந்து ஒர்க் பண்ணி, இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடில இருந்தே ஒர்க் பண்ண மத்த கட்சிகள் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த மாதிரி ஒரு நல்ல உலகமே அவரை அண்ணாந்து நோக்கிட்டு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு பிரஸ் மீட் நீங்க வேணாம், மாணவர்களுக்கு எதிர நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை மட்டும் கொடுக்குறீங்க, குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற ஒரு ஸ்பீச்சை உங்க ஹார்ட் டு ஹார்ட் ஸ்பீச்சை மட்டும் கொடுக்குறீங்கிறத கூட நான் வரவேற்கிறேன். பட் குறைந்தபட்சம் அதுக்கப்புறம் பிரஸ் மீட் பண்ணிருக்கலாம். கள்ளக்குறிச்சியில அவங்க போய் எல்லாரையும் அவர் போய் அங்க நான் ஏற்கனவே இதை பதிவு பண்ணிருக்கேன். அவர் போய் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில இருந்தவங்களை சந்திச்சாரு. எனக்கு அது ஏற்பு கிடையாது. அவர் குடும்பங்களை சந்திச்சு அவர் ஆறுதல் சொல்லியிருந்தா எனக்கு அது ரொம்ப
சந்தோஷமா இருந்திருக்கும். அது என்ன கட்டாயமோ தெரியல. பட் குறைந்தபட்சம் அங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கலாம். ஒரு ரிலக்டன்ஸ் பாக்குறீங்க அவர்கிட்ட. பாயிண்ட் நிறைய இடங்கள்ல ஒரே ஒரு பாயிண்ட். தாவேகா ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னாரு 50% அப்படியே காலியா இருக்கு, அந்த காலியான இடத்தை நம்ம குறி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அவர் அது எந்த கணக்குல சொல்றாருன்னு தெரியல. அந்த மாதிரி கணக்கு. ஏன்னா இன்னைக்கு பாருங்க 48% வாங்கியிருக்காங்க, 47 சில்லறை வாங்கியிருக்காங்க திமுக. ஒரு ஏகோபித்த 47%க்கே அவங்க ஏகோபித்த வெற்றி கண்டதுக்கு காரணம் அது கூட்டணி பலமும் சேர்ந்து. எஸ், ஒத்துக்கிறேன். பட் 9% நாம் தமிழர், 11% பாஜக, 30% அதிமுக அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல 50% முழுமையா நீங்க எடுக்கும் பொழுதுதான் நீங்க சொல்ற அந்த கணக்கெல்லாம் சரி வரும். I don't see that happening right away. So என்ன பொறுத்த வரைக்கும் இனி ஒவ்வொரு இடத்திலையும் விஜய் அவர்கள் அரசியல் பேசணும் அப்படிங்கிறது என் ஆசை. ஓகே, திராக்கி நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு அட்வைசரி ரோல் அந்த தாவக்கால போட்டு கொடுப்பாங்கன்னு நான் கருதுறேன். அதை தாண்டி இப்போ விஜயனுடைய ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் நிகழ்வா என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அவர் கள்ளக்குறிச்சி செல்கிறார். அதையும் இதையும் ஒட்டிதான் பார்க்க வேண்டுமே தவிர அதை ஏதோ தனியா ஒரு நிகழ்ச்சி இது இப்போ மாணவர்களிடையே போதைப் பொருள் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் நாம அது ரெண்டும் ஜோடித்தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போதுதான் இந்த அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக அதே தான் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். நீங்க கஸ்தூரி நீங்க முன்னாடி வந்திருந்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கஸ்தூரி விக்னேஸ்வரன் என்ன பேசுறாரு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட். ஒண்ணு விக்னேஸ்வரன், நிச்சயமாக விஜய் அரசியலுக்கு வர்றதை வரவேற்கிறேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஒரு காலத்துல விஜய் ஜோசப் விஜய் என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். தயவுசெய்து இருங்க, நீங்க பேசும்போது எல்லாம் நான் கவனிதான் இருந்தேன். அப்போ ஒரே ஒரு விஷயம் விக்னேஸ்வரன், அதாவது விஜய் ஜோசப் விஜய் சாட்டின போது யாருமே ப்ரொடெக்ஷனுக்கு வரல, யாருமே அவரை சப்போர்ட் பண்ண வரல. நான் தான் முதல் முறையாக ஹெச் ராஜா என்றவர் ஹரிஹர சர்மா ராஜா என்று ஆரம்பிச்சு அதை பல டிவியிலையும் அதே மாதிரி என்னுடைய ட்விட்டர்லயும் பதிவு செய்து நான் அதற்கு ஒரு எதிர்வினையாற்றினேன். ஜோசப் விஜய் என்றால் நீங்க இவர் ஜோசப் விஜய் என்றால் நீங்க வட இந்தியாவிலிருந்து வந்த நபர்கள் தானே என்ற அந்த கேள்வியை நான் தான் எழுப்பினேன். அப்ப அந்த அளவுக்கு நான் விஜய் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். தயவு செய்து நான் விஜய்க்கு எதிரான ஒரு நபராக நீங்க சித்தரிக்காதீங்க. அதே நேரத்துல ஜஸ்ட் டு கரெக்ட் a fact, திரு ஹெச் ராஜா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், வட இந்திய பூர்வீகம். அப்ப ஜோசப் விஜய் என்ற அவர் ஹரிஹர சர்மா ராஜா அவர் பேரை மாத்திட்டார், அவர் பேரை மாத்திட்டார். அதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த பின்னணி அவர் ஜோசப் விஜய் என்று குறிப்பிட்டதுனால நான் இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். என்னுடைய பூர்வீகம் கேரளா தான். நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவனோட நான் சொல்லிக்கலாம். அதுல பலருக்கும் மாற்று கருத்து இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவதாக தளபதினு குறிப்பிடும் போது எனக்கு மு.க. ஸ்டாலினுடைய ஞாபகம் தான் வருது. அப்ப தளபதி 1 தளபதி 2 பண்ணிடலாமே என்ற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் தான் இருக்குது எனக்கு. பாயிண்ட் டேக்கன். நான் இந்த இடத்துல அவருக்கு ஆர்கே சார் சொன்னதுக்கு நான் மறுப்பு சொல்ல இருக்குது. யாருமே பேசல, நான் மட்டும் பேசின உலகத்தை காப்பாத்தினேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மீ. ஜோசப் விஜய்ங்கிற அந்த பிரச்சனையில நான் அவருக்காக மிகப்பெரிய காணொளிகளை வெளியிட்டு விஜய் அவர்களே, தளபதி விஜய் அவர்களே நேரடியாக எனக்கு அதற்கான நன்றியை தெரிவிச்சாருங்கிறது இந்த இடத்துல பெருமையா சொல்லல. எங்களை போன்ற பலர் அவர் பின்னாடி நின்றுக்கோம், நீங்க மட்டுமே இல்ல அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடிக்கு அட்வைஸ் நீங்க பேசாதீங்க சார். நீங்க குறுக்கிடுறீங்க. அட்வைஸ் நீங்க பேசாதீங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு இங்க குரலா எதிர வைக்கிறேன். அந்த இடத்துல நீங்க எனக்கு பேசுறத கொஞ்சம் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க. ஜோசப் விஜய் என்று குறிப்பிட்ட போது நீங்க அவருக்கு எதிராக பேசுறீங்க. நீங்க ஹோம்வொர்க் சரியா பண்ணாம நீங்க என்ன கேள்வி கேட்காதீங்க சார். You were in the BJP at that time, Kasturi. No sir, I am not in BJP at any time. ஏதாவது இஷ்டத்துக்கு போய் பேசாதீங்க சார். அனாவசியமா டிபேட்ல பொய்யா பேசாதீங்க.
பேசாதீங்க. நான் என்னைக்குமே பிஜேபியில இல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அப்ப என்ன சார் சீனியர் ஜர்னலிஸ்ட் இப்படி நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? யாரை எதிரியாக நிர்ணயிக்கிறார் விஜய்? அதற்கான என்ன சமிக்ஞையை வெளிப்படுத்து? எந்த பக்கம் இருக்கக்கூடிய வாக்க குறி வைக்கிறார்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா அவர் வந்து ஆளும் திமுகவை எதிர்க்கிறார். அது இயல்பா அதுதான் அவருடைய நேச்சுரல் சாய்ஸ். அப்படிங்கும்போது அது எப்படி உங்க தரப்பு எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ முக்கியமாக இந்த கடந்த ஒரு 30 நிமிடங்கள் அந்த நிகழ்ச்சியில் பார்க்கிற பொழுது விக்னேஸ்வரன் உட்பட நம்ம அண்ணன் ஆர்கே இது நம்ம சகோதரி கஸ்தூரி அவர்கள் பேசினதெல்லாம் நான் பேசினது உட்பட முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் என்ன பேசியிருக்கணும், ஏன் இதை பேசல, இப்படி பேசியிருக்கலாமே, அப்படி பேசியிருக்கலாமே, இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆய்வறிக்கையை நம்ம விஜய் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரியான நிகழ்ச்சி தந்தி தொலைக்காட்சியினுடைய நம்ம நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. அது உண்மை. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்போ விக்னேஸ்வரன் பேசுகிற பொழுது அரசியல் பாதை என்பது தன்னை ஒரு தலைவனாக முன்னிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இப்போ ரொம்ப அமைதியான அரசியல் தளம் இல்லை. இது ரொம்ப பரபரப்பான ஒரு ஆர்ப்பாட்டமான அரசியல் தளமாக மாறி இருக்கிற சூழ்நிலை. இப்போ தட்பவெப்பநிலையே மாறி போயிருக்கிறது. காலை 6 மணிக்கு எழுந்திரிச்சு அலாம் வச்சு தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு தான் நான் வெளியில் வந்து அரசியல் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அரசியல் களம் இல்லை. 2 மணிக்கு ஃபோன் அடித்தாலும் தலைவர் எழுந்து வெளியில் ஓடி வரக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி அரசியல் தளம் மாறி இருக்குது. மக்கள் அரசியலை மாற்றி இருக்கிறார்கள். இந்த அரசியல் சூழ்நிலை அவர் விக்னேஸ்வரன் பேசுகிற பொழுது எளிய மக்களின் குரலாய், குரலற்றவர்களின் குரலாய் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குது, நம்ம வெற்றிடம் இருக்கிறது, இத்தனை சதவிகிதம் பார்த்தீர்களா திமுக குறைந்திருக்கிறதுன்னு ஒரு அரித்மேட்டிக்கல் கால்குலேஷன் சொன்னார். அடிப்படையிலே ஒரு அரசியல் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, காலத்திற்கு ஏற்ற அரசியல் மாற்றங்களும் அரசியல் பாதைகளும் புதிய புதிய அரசியல் இயக்கங்கள் வருகிற பொழுது புதிய கொள்கைகள் அந்த சித்தாந்தங்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்கிற பொழுது ஏற்படுகிற இந்த பிரிவுகளை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் ஒரு அரித்மேட்டிக் கால்குலேஷன் போட்டு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸை நான் ஃபில்லப் பண்ணுறதுக்காக வருவதெல்லாம் அரசியல். அரசியல் என்பது உங்களுடைய தனிப்பாதை, உங்களுடைய தனித்துவம் அதில் தெரியணும். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அண்ணா 19 ஆண்டுகால போராட்டம், ஒரு திராவிட இயக்கத்தை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு தத்துவத்தை முன்னிறுத்திய அரசியல் களம் அது. இருந்தாலும் கூட ஒரு ரியலிசம்ல ரூட் பண்ண தானே அரசியல். அதெல்லாம் கணக்கு பார்த்து வரதானே, அப்படி வந்து தானே பல கட்சிகள். இல்ல கணக்கு பார்த்து எதை கணக்கு பார்த்து வருவீங்க? அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கா, நமக்கு ஒரு வெற்றிடம் இருக்கா, அந்த வாக்காளர்கள் நம்மள்ட்ட அது இல்ல அரசியல். இன்னைக்கு அரசியல் அதான் சொன்ன அரசியல் சூழ்நிலை அது அல்ல. இன்னைக்கு அரசியலிடையே என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய தனிப்பார்வை, என்னுடைய தனித்துவம், இந்த அரசியல் களத்தில் நான் நிற்பேன், என் பின்னால் மக்கள் வருவார்கள், நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு தான் அரசியல் தலைவர் வர வேண்டுமே தவிர வெற்றிடத்தை காற்றில் ஒரு மார்க்கெட் இல்லைங்கிறார். பண்ண முடியாது. ஒரு மார்க்கெட் இல்லைங்கிறார். சினிமா மார்க்கெட் இல்ல, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்படியே புரிஞ்சு. ஓகே திரு விக்னேஷ், அப்படி இல்லை, நம்ம அரித்மெட்டிக்கா மட்டும் சொல்லலை, கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் குவாலிட்டிலையும் சொல்கிறோம், ஐடியாலஜிக்கலையும் சொல்கிறோம். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டின்னு சொல்லப்பட்டாலும் அவங்களோட கோர் இஷ்யூஸ், அதாவது கேஷ் சென்சஸ் விஷயத்தில் அவங்க மத்திய அரசுகிட்ட தள்ளி விடுறாங்க. இது சமூக நீதி தான் தமிழகத்தோட, டிஎம்கே ஏடிஎம்கே தான் சொல்லலை, தமிழகத்தோட கான்சைஸ்ன்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம். அந்த இஷ்யூஸ்ல முடிவெடுக்க முடியாம மத்திய அரசு தள்ளி விடுறாங்க. அந்த மாதிரி ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இல்லாம ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இல்லாம டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய, இந்த 50% கீழே ஓட் பர்சன்டேஜ் போனது இவங்களோட ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லாததான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அரித்மெட்டிக்கல் விஷயங்கிறது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது ஒரு எலெக்ஷனோட ஓட் பண்ணுறது இந்த எலெக்ஷனில் குறைஞ்சது மட்டும் நான் சொல்லலை. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் லோ, அதுக்கு பல்வேறு காரணம் இருக்குது. குறிப்பாக லீடர்ஷிப் குவாலிட்டி, அதாவது கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றிடம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளிலே இன்று வரைக்கும் தமிழக முதல்வராக செயல்பட்டதுல ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு தலைவர் என்று அவர் எப்ப எந்த இடத்துல கொண்டு வைப்பீங்க? தலைவருடைய தனித்துவத்தை பற்றி பேசுவதில் நான் எந்த குறைபாடும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஜெயலலிதாவுக்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு, கருணாநிதிக்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருப்பது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுவரையில் திராவிட இயக்கங்கள் சாதிக்காத திமுக தலைமையிலான கூட்டணி இந்த 3 ஆண்டுகள் லிஸ்ட் போட்டு பேசுவோமா? மக்கள் குறியீடு பேசுவோமா? தொழில் வளம் பேசுவோமா? கல்வி பேசுவோமா? சுகாதாரம் பேசுவோமா? எந்த அரசு சார்ந்த மக்கள் நல திட்டங்களில் இந்த 3 ஆண்டுகளில் சாதித்ததை பேசுவோமா?
அப்படியெல்லாம் பேசாதீங்க. சார், குறைகள் இன்னொன்னு சொன்னீங்க, DMK புரிதல் குறைபாடு. சமூக நீதி சாதிய பிரச்சனையை தள்ளிவிடல. மத்திய அரசாங்கத்தின் மூலமாக தான் சட்ட ஒப்புதல் பெற முடியும். தமிழக அரசாங்கம் எடுக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. சட்ட பாதுகாப்பு இல்லை. பீகார் வெளிப்படையா இருக்கு. முதல்வருடைய அறிக்கை படிச்சீங்களா? சட்டமன்றத்தில் மிக தெளிவாக கொடுத்த அறிக்கையை படிங்க. உங்க தலைவரை படிக்க சொல்லுங்க. அப்படி தலைமை பண்புலத்தில் மற்றவர்கள் எல்லாம் தலைவர்களை என்று பூசிட்டு இவர் மட்டும்தான் ஒரு பெரிய தலைவராக வருவதற்கான இடத்தை இன்று அவருடைய பேச்சு காமிக்கல. அதை பேசுங்க. நான் இனிமே பேசுவோம். எப்ப பேசுவீங்க? நீட்டு குறித்து எப்ப பேசுவீங்க? விவசாயிகள் மூன்று விவசாய சட்டங்களுக்கு எதிராக 1000 பேர் செத்து மடிஞ்சான குரல் கொடுத்தீங்களா? இப்ப தமிழ்நாட்டில் பற்றி எரிகிறது என்ன? தமிழ்நாட்டிற்கு பணம் வரல, ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுக்கல. ஒரு தமிழக அரசியல் கட்சி அவங்களால கேள்வி நடக்குது சார். செகண்ட் இன்சிடென்ட் சார், மரக்காணம் நடந்துச்சு, இப்ப கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு. மரக்காணம், கள்ளக்குறிச்சி திமுக கூட்டணியிலான எல்லா கட்சியும் எதிர்த்தோம். அதிமுக உட்பட, விடுதலை சிறுத்தைகள் உட்பட, காங்கிரஸ் உட்பட நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். அந்த குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு செய்கிறோம். நீட்டை வந்து நீட் எக்ஸாம் வந்து நீக்கிறேன்னு சொன்னீங்க, நீக்கிட்டீங்களா சார்? நீட் எக்ஸாம் நீங்க புரிதல் குறைபாடு. நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுக்கிறேன். நீட்டுக்கு வந்து தமிழ்நாடு மட்டும்தான் குரல் கொடுத்தது. நீட்டுக்கு விலக்க வேண்டும் என்று இன்றைக்கு 6 மாநிலங்கள் குரல் கொடுக்கிறது. என்ன காரணம்? நீட் இப்ப எங்க போய் நிக்குது? ஏன் பண்ணா? புரிதல் தமிழ்நாட்டிற்கு முதல் தான் வரும். இடஒதுக்கீட்டை, அரசியல் சாசனத்தை மாற்றியது தமிழ்நாடு. சுயமரியாதை திருமணத்திற்கு தமிழ்நாடுக்கு ஒப்புதல் வாங்கிய திருநாடு. பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கியது தமிழ்நாடு. தமிழகத்திற்கு இருக்கிற புரிதல் மற்ற மாநிலங்களுக்கு இல்லைன்னா எங்களை குறை சொல்ல வெஸ்ட் பெங்கால் மம்தா டைம் கொடுக்காம அவரே பேசிட்டு பயிற்சி அதிகம் வார்த்தையில. எஸ், அவரா பேசி கோ அஹெட் சார். நான் எனக்கு டைம் கொடுங்க சார். அவர் பேசிட்டாரு. இட் இஸ் யுவர் டைம் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டிஎம்கேவோட ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இல்லாதான் கேஷ் சென்சஸ்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல அவங்களால. இப்போ காங்கிரஸ் ஆட்சி நடக்க தெலுங்கானால எடுக்கிறாங்களே, சித்தராமையா அவர்கள் எடுத்திருக்காருல, பீகார்ல இருக்க நிதிஷ்குமார் முன்னாடி தேஜஸ்வி யாதவோட இருந்து கவர்மெண்ட் நடத்தப்ப எடுத்திருக்காங்களே, இவங்க எல்லாமே சோகால் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க தானே. எடுக்க முடியல. தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு என்ன? தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு தமிழக மக்களோட என்ன குரல் எதுவோ அதெல்லாம் இதெல்லாம் பர்னிங் இஷ்யூஸ் தானே. இப்போ நீங்க பேசுறீங்கல, அந்த குறிப்பிட்ட பேசுறீங்கல, ஒரு அறிக்கை நான் கொடுக்கிறேன் சார். தமிழக இல்ல, கண்டிப்பா நீங்க எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாம். ஓகே, தமிழகத்துல எல்லா முக்கியமான இஷ்யூஸ் எதுக்கு இப்ப விமர்சனம் வைக்கிறீங்க? இப்ப உள்ள தலைவர்கள் மீது ஏன் விமர்சனம் வைக்கிறீங்க? நீங்க விமர்சனம் வைக்கக்கூடிய இடத்தில் இப்போது நீங்கள் இல்ல. அமைதி காக்கணும். விடுங்க மற்றவர்களா நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன் சார். ஜாதி சென்சஸ் எடுக்கணும், ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரா? அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடா? விக்னேஸ்வரன் அவர்கள் அதை எனக்கு தெளிவுபடுத்தணும், நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். விக்னேஷ், கேஷ் சென்சஸ் பொறுத்தளவுல தமிழகத்தோட கோர் வேல்யூஸா நம்ம எதை பார்க்குறோம்னா சமூக நீதியை பார்க்குறோம். சமூக நீதியை நம்ம ஆல்ரெடி இந்திரா சகானி கேஸ்ல நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான டேட்டா இல்லைன்னா அது கேஷ் சென்சஸ் வேணும் வேணாங்கிறத தாண்டி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இந்திரா சகானி கேஸ் என்ன சொல்லிருக்காங்க? இந்திரா சகானி கேஸ் படி என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் ரிசர்வேஷன்ஸை வந்து நீங்க அப்போல் பண்ணணும்னா இந்திரா சகானி கேஸ் படி டேட்டா வேணும். டேட்டா வேணும்னா கேஷ் சென்சஸ் எடுத்தா தான் அதை நீங்க அப்போலே பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்ல நிக்காது. 27% ரிசர்வேஷனே இல்ல, கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும். இப்போ நீங்க எம்பிசில கொடுக்குறீங்க. இப்போ இடஒதுக்கீடை வந்து நீங்க அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அத பத்தின உங்க நிலைப்பாடு என்ன? இல்ல, அது அரசோட கொள்கை முடிவு. அந்தந்த மாநிலங்கள் இப்போ வந்து பீகார்ல நடத்த 65% வந்தது ஹைகோர்ட் வந்து ஸ்கிராப் பண்ணிருக்காங்க. இந்த கேள்விகள் மூலம் கஸ்தூரி நம்ம விக்னேஷோட ஞானம் தான் நம்ம சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அறிக்கை பிரச்சனைனா அவங்க வந்து ஆளும் அரசை இத செய்யலன்னு ஒரு கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கங்கறத சொல்லிதான் அதை சொல்லணும். சும்மா போய் நீங்க செஞ்சீங்களா அப்படின்னா எதுக்கு செய்யணுங்கிற கேள்வி வருது இல்லையா? கண்டிப்பா தமிழகத்தோட கோர் பிரின்சிபலான சோசியல் ஜஸ்டிஸை
அப்போல் பண்ற மாதிரி தான் எங்களோட செயல்பாடுகள் இருக்கும். ஓகே சமூக நீதிக்கும் சாதிய கணக்கெடுப்புக்கும் ஏன் இந்த தமிழ்நாட்டுல அதை இது பண்ணணும், பண்ணணும்? அவங்க நிலைப்பாடு என்ன இஷ்யூஸ் அப்படின்னு திரு விஜயோ அவங்க அறிக்கை வெளியிடும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும். we have multiple questions. எல்லா இஷ்யூஸ்லயும் அவங்க நிலைப்பாடு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல கேள்வி மட்டும் தான் அவர் சொல்றாரு, ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு, கேட்டுக்கலாம் சார். நான் எஸ் விக்னேஷ். அடுத்த விஷயம் வந்து ஆர்கே சார் சொன்னாங்க, நான் வள்ளுவரோட கோட்டை இது பண்ண விரும்புகிறேன், இடிப்பார் இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் எல்லாரும் கெடும். நீங்கள் சொல்கிற விமர்சனங்களை வந்து நாங்கள் வந்து பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக தான் எடுத்துக்கிறோம். உள்கட்டமைப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து மாவட்டம் தோறும் போய் கட்சி உள்கட்டமைப்பு பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்ட்டி லான்ச்சிங்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால சில டிலேஸ் இருக்கலாம். அதனால எங்களுக்கு முக்கியமான இஷ்யூஸில் கருத்து இல்லைனோ இல்லை எங்களோட செயல்பாடுகள் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் உங்களோட பார்வையில் இருக்கலாம். அது கடந்த எதிர்கால எங்கள் செயல்பாடுகள் வந்து அது இல்லைன்னு நிரூபிக்கும். கஸ்தூரி மேடமுக்கும் அவங்களுக்கு சொல்ல விரும்புறது இதுதான். சார் பொறுத்தளவில் தமிழகம் வந்து வளர்ச்சியே அடையல, தமிழகம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில கம்மியா இருக்கு அப்படின்லாம் எம்டிஎம்கே சார் அவர் சொல்றப்போ பேசினாங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லல. தமிழகம் வந்து ஒரு பஞ்சாப் மாதிரி ட்ரக் ட்ரிவனா இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றோம். பஞ்சாப்ல இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்தியாவோட பெரிய ரிசோர்ஸ் என்னன்னா ஹியூமன் கேபிட்டல். நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க மாதிரி ஓட விட்டீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் என்ன ஆகும்? ஓகே, அதைத்தான் நாங்க சுட்டி காமிக்கிறோம். மிஸ்கவர்னன்ஸ் சுட்டி காமிக்கிறோம். ஓகே ஓகே, பாயிண்ட் டேக்கன். மிஸ் கஸ்தூரி, அவங்க யாரை குறி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எதிரியை நிர்ணயிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு திமுக ஆளும் திமுகவையும் மத்திய பிஜேபியும் குறி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் ரைட் ஸ்ட்ராட்டஜியா? ஏன்னா ஒரு இயல்பா அரசுகள் மேல ஒரு எஸ்டாப்ளிஷ் மேல யங்ஸ்டர்ஸுக்கு இல்லை ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு வருத்தமோ மாற்று கருத்தோ இருக்கும். அவங்க யாரை குறி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன் யுவர் அப்சர்வேஷன். ஆக்சுவலி எனக்கு இப்போ இன்றைய நிகழ்வை வச்சு பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் யாரையும் எதிர்க்கிறத விட அதிகமா அவர் தன்னுடைய மாஸ் கரிஸ்மாவை கேபிட்டலைஸ் பண்ணணும், தன்னுடைய மற்றும் தன் கட்சி மூலமாக செய்யக்கூடிய நற்பணிகளை வந்து மையமா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோன்னு தோணிருச்சுங்க. எதிர்த்து அரசியலை வந்து நீ இன்னைக்கு அது பேச வேண்டிய அவசியம் இங்க இல்ல, அதற்கான இடம் இது இங்க இல்லன்னு அவர் சொன்ன அந்த ஒரு புள்ளியில நான் சொல்றேன், நமக்கு நாமே தான் உதவி பண்ணிக்கலாம். மூணு பாயிண்ட் இருக்கு, நான் அந்த மூணையும் சொல்லிடுறேன், யாரும் தயவு செஞ்சு குறிக்கிறாதீங்க. அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் தெரியுமா? இவர் வந்து ஃபர்ஸ்ட் கட்சியை அறிவிச்சு தமிழக வெற்றி கழகம், அப்ப இக்கு மேல புள்ளி இல்ல, அந்த அறிக்கையிலேயே ஊழல் இல்லாத சமூக நீதியோட அப்படின்னு சொல்லி பெரியார், அம்பேத்கர், காமராஜர் போட்டோ எல்லாம் போட்டு அறிக்கை போட்டப்போ நமக்கு வந்து அட அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அந்த தாட் அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல லியோ வெற்றி விழால அவர் வந்து அப்பா சேர், அப்பாவுடைய சேர் அப்படின்னு குட்டி கதை சொல்லும் பொழுது கூட வந்தது. ஆஹா, இவர் வந்து யார குறி வைக்கிறாருன்னு புரிஞ்சு போச்சு அப்படின்னு தோணிச்சு. அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரை ஆண்டு கொண்டிருந்த திராவிட கழகங்களையும் இப்பொழுது மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பிஜேபியும் குறிப்பிட்டு சொல்வதாக, ஏன்னா ஜாதி மத வேற்றுமை இல்லாத ஊழலற்ற அரசியல் அப்படின்னு அதுல சொல்லியிருந்தார். சோ அப்ப நாம நினைச்சோம் இவர் வந்து மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யும் கட்சிகளை நேரடியா தாக்குறான்னு நினைச்சோம். அப்புறம் அந்த அப்பா சேர் கதையை சொல்லும் பொழுது ஆஹா, அப்பா சேரு தகுதியே இல்லைனாலும் அப்பா சேர்ல உட்காரணும், ஏன்னா அப்பா சேர்னு இவர் சொன்னது மறைமுகமான தாக்குதல் வாரிசு அரசியல அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா அது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து டவுட் படும்படி ஆகுது. எனக்கு என்னவோ இவர் வந்து இவர் யாரை எதிர்க்கிறாருங்கிறத விட இவரை யார் மிக அதிகமாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதுலதான் அரசியல் இருக்குன்னு தோணுது. ஹலோ, நீங்க இவருக்கு வாக்கு வரும் அப்படின்னா ஒரு ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்தவர் இங்க வந்து 2021 தான் பெஸ்ட் டைம் அப்படின்னீங்க. பட் வர எலெக்ஷன்ல வரும்போது ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கும் நீங்க கருதலையா? And if his votes come, அவரோட ஓட் எங்க இருந்து வரும்னு நினைக்கிறீங்க? பொறுத்தவரை வந்து அது வந்து இப்ப இவர் இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி வர படத்துக்காக இருக்கின்ற ஒரு பப்ளிசிட்டி மீட்டிங்காகத்தான் நான் இதிலே பாக்குறேன். ஆகஸ்ட் 5 பிறகுதான் இவர் வந்து மறுபடியும் அரசியல் நீடிக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஒண்ணு. இரண்டாவதாக இப்போ ஒரு கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் இருந்தால்தான்
ஒரு ஒரு கட்சியினுடைய இல்லை என்றால் ஒரு பிரச்சனையினுடைய அடிப்படையில் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்ற ஒரு விதமாகத்தான் ஒரு மூவ்மெண்ட் உண்டாகுது. அதன் பிறகுதான் அது ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்குது. அது திமுக ஆனாலும் சரி, இல்ல பாஜகவோட எடுத்துக்கங்களேன். ஹிந்துத்துவா என்ற ஒரு கொள்கையை கொண்டு வருகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் வந்து ஒரு அரசியல் கட்சி போல ஜெட்சாக்கள் இருந்து ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்க என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ் வந்து அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி வருது. ஒரு தலைவருக்கு தான் அந்த தலைவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கிறது. அதை வைத்துக் கொண்ட ஒரு அரசியல் கட்சி அவருடைய அந்த ஒருவேளை சினிமா பயணம் முடிவிடுது. அதனால அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அது அங்க வந்து அப்படி நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் வளர்ந்திருக்குல்ல. ஒரு கீமன் சிண்ட்ரோமோட டெல்லியில இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சிக்கு வேற என்ன ஆஸ்பெக்ட் இருக்கு, ஜெகன்மோகன் கட்சிக்கு என்ன ஆஸ்பெக்ட் இருக்கோ, மாஸ் லீடர்ஸை மையப்படுத்திய அரசியல் இயக்கங்களை ரீஜனல் பார்ட்டிஸை நம்ம நிறைய பார்த்திருக்கோம் தானே. பார்த்திருக்கோம். அதுல வந்து பல கான்டெஸ்ட் இருக்கு கருதுகிறேன். ஆப் என்பது வந்து ஆப் ஆனாலும் சரி, ஜெகன்மோகன் ரெட்டி ஆனாலும் சரி, குறிப்பிட்ட இஷ்யூஸ்க்காக வந்தது. அந்த ஆந்திரால இருந்த கன்ஃபியூஷன், ஆந்திரா கிரியேட் பண்ணதுல இருக்க அந்த கன்ஃபியூஷனால ஒரு கட்சி அங்க உருவாகுது. அந்த கட்சி வந்து அதிகாரத்துக்கு வருகிறது. அதுக்கு முன்னால் இருந்த கட்சி தான் டிடிபி. அப்போ டிடிபி வந்து சுருங்கி விட்டது. அதனுடைய கேட்ச்மெண்ட் என்பது ஒரு பெரிய ஏரியால இருந்து ரொம்ப சிறிய ஏரியாவில் சுருங்கிட்டு, அதை இப்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இப்ப இருக்கின்ற தலையாய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கிறது. இப்போ நீட்டை பத்தி நீங்க சொன்னீங்க, டெஃபினட்டா பேசுவார் என்று. அது இன்னைக்கே ஒரு அறிக்கை தேவை என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி காஸ்ட் சென்சஸ் வந்து மாநிலங்கள் எடுக்க முடியாது. காஸ்ட் சர்வேஸ் தான் எடுக்க முடியும். சென்சஸ் என்பது, அந்த சென்சஸ் என்ற வார்த்தை வந்தாலே அது மத்திய அரசாங்கம் மட்டும் தான் பண்ண முடியும் என்ற நிலை இருக்கிறது. மத்திய அரசாங்கம் தான் பண்ண வேண்டும். என்னை பொறுத்தவரை வந்து சென்சஸே எடுக்கவில்லை, அப்புறம் என்ன காஸ்ட் சென்சஸ் இருக்கிறது. அதை வந்து நிச்சயமாக 2021 உடைய அதுல செய்திருக்க வேண்டும், இதுல செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி மாநிலங்களுடைய உரிமைகள், அதை வந்து நீங்கள் அதற்கு போராடவில்லை என்றால், அதற்கு குரல் கொடுக்கவில்லை என்றால், நிச்சயமாக நீங்க வந்து ஏதோ அதிமுகவினுடைய அதே கேட்ச்மெண்ட்ல வந்து விழுந்துருவீங்க. அது ஃபர்ஸ்ட்லயே வந்து நீங்க சரி செய்ய வேண்டிய விஷயம். அதே மாதிரி பைனான்சியல் டெவல்யூஷன் ஆனாலும் சரி, அந்த மாதிரியான அதை ஒட்டி இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் ஹிந்தி திணிப்புல இருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே நீங்க செட் பண்ண வேண்டும். அதன் பிறகு செட் பண்ணலாம் என்று பார்த்தாலும் அதுக்கெல்லாம் நிச்சயமாக இடமே கிடையாது. இப்பவே வந்து உங்களுடைய இடம், அது அரசியல் இடம் என்றது, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து மிக மிக சுருங்கி இருக்கிறது. அது திமுக வந்து ஏதோ பயங்கரமான கட்சியா இருக்கிறது, அது வந்து 2024 ஜெயிச்சு வரும் நான் சொல்லவில்லை. ஆனால் திரும்ப திமுகவுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. அது 20 ஆனாலும் சரி, 23% ஆனாலும் சரி. அதிமுக வந்து 2019 இருக்கின்ற அந்த விஷயத்துல இருந்து எவ்வளவோ தேர்ந்து வந்திருக்கிறது. அப்போ அதிமுகவுக்கு அதே மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. அப்ப அதை தாண்டி தான் ஒரு ஸ்பேஸ் நீங்கள் உருவாக்க வேண்டும். நிச்சயமாக அந்த ஸ்பேஸ் வந்து 2026 கிடையாது. ஓகே, மிஸ் கஸ்தூரி, இறுதியா உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. வேர் கேன் இஸ் votes come from? பேசிட்டு இருக்கும்போது கட் ஆயிட்டா, அதனால அதை சொல்லி முடிச்சிடுறேன். விஜய் அவர்கள் யாரை எதிர்க்கிறாருங்கிறத விட இன்றைய அரசியல் நிலவரத்தை அவரை யார் மிக அதிகமாக மிக வன்மையாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். திமுக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் விஜய் அவர்களை வேற யாருமே எதிர்க்காத அளவுக்கு மிக அதிக அளவுல எதிர்க்கிறாங்க. அவரை வந்து ஒரு விதவிதமாக அவரை வந்து போர்ட்ரே பண்றாங்க. சோசியல் மீடியால எல்லாம் வந்து நிறைய அவரை வந்து மிக இழிவாக சித்தரிக்கும் மீம்ஸ் எல்லாம் இப்போ அடிக்கடி அவங்களுடைய ஐடிஸ்ல இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆப்டிக்ஸும் அவர் ரொம்ப தெளிவா பண்ணிருக்காருங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எங்க போய் உட்கார்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஹிஜாப் அணிந்த ஒரு இளம் மாணவி, இன்னொரு பக்கம் நம்முடைய 4 நேரி சின்னதுரை. அவர் கரெக்டா வந்து மைனாரிட்டிஸ், அவருமே வந்து ஜோசப் விஜய். அப்ப மைனாரிட்டிஸ் ஒரு பக்கமும் தலித் சமுதாயம் ஒரு பக்கமும், இருவருக்கும் நடுவுல இவர் ஒரு செக்யூலர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை எடுத்து வைக்கிற ஒரு செலிபிரிட்டி, எல்லோருக்கும் பிடித்த, பெண்களுக்கு பிடித்த, தமிழர்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு தமிழ் அரசியலை எடுத்து வைக்கிறாரு. இப்படி எல்லாத்தையுமே ஒரு புள்ளியில இணைக்கிறவரை யார் எதிர்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்காரங்க. திமுக தான் எதிர்க்கிறாங்க. உதயநிதி அவர்களுக்கு நேரடி போட்டியாக விஜய பாக்குறாங்கிறது தான் உண்மை. இல்ல, இது வந்து யார் எதிர்க்கிறார்கள் என்பதில்ல, நீங்க எடுத்து வைக்கிற வாதம். சகோதரி கஸ்தூரி அவர்களுக்கான என்னுடைய பதில், ஒரு தலைவனாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதற்கு தலைமையே கிடையாது, தமிழகத்திலே தலைவர்களே இல்லை, அந்த இடத்தை நிரப்ப வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுதுதான் எங்களுடைய விமர்சனங்கள் அங்கே வருகிறதே தவிர, அவரையும் தாண்டிய தலைவர்கள் தமிழகத்திலே எத்தனையோ பெரிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக சொன்னமே தவிர, விஜய் அவர்கள் நாங்கள் எதிர்க்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு வரைக்கும் அரசியல் செய்யல. அவர் பேசினது மட்டுமல்ல, அவருடைய நடவடிக்கைகள் மட்டுமல்ல, இன்னைக்கு பேசினதில்லை,
இன்றைக்கு பேசிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பால் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியில் பேசியது வரைக்கும் எடுத்து பார்த்தால் இந்த நிலையில் விஜய் அவர்களே நேரடியாக எதிர்க்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. ஏன்னா எதிர்க்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை, எதிர்க்கக்கூடிய கருத்துக்களை சொல்லல, எதிர்க்கக்கூடிய அரசியலை பண்ணல, இன்னும் என்ன பண்ண போறோம்னே தெரியல. இனிமே பாருங்க செய்வோம். ஒருவேளை சட்டமன்றத்திற்கு அறிவித்ததற்கு பிறகு திடீர்னு உள்ள பூந்து புதுசா நம்ம இந்த புராணங்கள்ல வர்ற மாதிரி ஒரு 10 தலை ராவணன் போல் வந்து அரசியல் இறங்கலாம். அப்பொழுது விமர்சனம் பண்ணலாம். இப்பொழுது தலைவர்களே இல்லை, நல்லா படிச்சவங்க வரணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் எங்களுடைய விமர்சனத்தை வைக்கிறோமே தவிர நேரடி அரசியல் பாதையில் நாங்கள் எங்கள் விமர்சனத்தை வைக்கவில்லை. அதிலும் கண்டிப்பா விஜய் அவர்களுடைய மாஸ் வந்து அது எந்த வகையிலும் சின்ன விஷயம் கிடையாது. விக்னேஷ், you have the last one. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தில் தான் டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது. அவங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் கம்மின்னு நான் சொல்லலை. அரித்மெட்டிக் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா அதை நான் வந்து டிஸ்பியூட் பண்ணலை. நான் என்ன சொல்கிறேன்னா, கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த கரிஸ்மாட்டிக் வேல்யூ, பார்ட்டி எபோ லீடர் எபோ பார்ட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லைன்னு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அவங்க லீடரே இல்லைன்னு சொல்றதுக்கும் கரிஸ்மாட்டிக்கா இல்லைங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் தான். நான் அதைத்தான் சொன்னேன். செகண்ட் திங் வந்து எங்களோட தலைவர் தளபதி அவர்கள் வந்து சமய சமூக நல்லிணக்கத்தை முன்னெடுத்து செய்வார். பேசிட்டு இருக்கேன் சார். கரிஸ்மாட்டிக் லீடர் என்பது ஒரு மாயை. பேசிட்டு இருக்கேன் சார். அது போதுமா? ஒரு அரசியல் தளத்தில் தலைவனாக இருந்து தன்னை நிலைநிறுத்துவதற்கு அது மட்டும் போதுமா? பேசிட்டு இருக்கேன். பதில் வாங்க டைம் இல்ல. சுருக்குமா சார், நான் ஹரிஹரன் சார், நான் பேசிட்டு இருக்கேன் சார். பேசுங்க, தொடருங்க. சமூக சமய நல்லிணக்கம், செக்குலரிசம், சோஷியல் ஜஸ்டிஸ் தமிழ்நாட்டோட சோலை வந்து நாங்க ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எளிய மக்களின் குரலா தலைவர் தளபதி அவர்கள் வந்து ஒழிப்பார். ஓகே, பாப்போம். the jury is still out, it is too early. அவருடைய முதல் அரசியல் நிகழ்வு அப்படிங்கிறதுனால உற்று கவனிக்கப்பட்டது. அடுத்து என்ன செய்ய போறாரு, அடுத்தடுத்து அவங்களுடைய பாலிசி ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ் என்னவாக இருக்க போகிறது, செயல் திட்டம் என்னவாக இருக்க போகிறது, யார் வாக்குகளை குறிவைக்க போறார், யாருக்கு சேதாரம் ஏற்படும், யாருக்கு ஏற்படாது, எப்படி இந்த பேலன்ஸை மாற்றும் என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய மாதங்களில் சுவாரஸ்யமான விவாத பொருளாக இருக்கும். நிகழ்ச்சியில் பங்குகொண்ட பார்த்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்குகொண்ட விருந்தர்களுக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.